கர்த்தருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் பொறுமை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆசீர்வாதத்திற்குள் வழிநடத்து பொறுமை. பேஷன். ஆப்பிரிக்க காட்டினுள் நற்செய்தி எடுத்து சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மிஷனரி சில ஆண்டுகளாக தாய் நாட்டுடன் தொடர்பற்று போனார். அவரை தேடி கண்டுபிடிக்க ஹென்றி ஸ்டான்லி என்ற எழுத்தாளர் சிறு குழுவுடன் 1871 அனுப்பப்பட்டார். நீண்ட கால பிரயாசத்திற்கு பின் லிவிங்ஸ்டனை கண்டுபிடித்த ஸ்டான்லி அங்கே அவருடன் சில மாதங்கள் தங்கியிருந்தார். லிவிங்ஸ்டன் ஒருபோதும் ஆவிக்குரிய காரியங்களை நாஸ்திகனான ஸ்டான்லியிடம் பேசவே இல்லை. ஆனால் ஆப்பிரிக்கர்களிடம் லிவிங்ஸ்டன் காட்டிய பொறுமை, பல பாடுகளை சகிப்பதில் அவர் வெளிப்படுத்திய நீடிய பொறுமை, கடின உழைப்புக்கு அவரை பலப்படுத்தியது, அவரை திடமான சகிப்புத்தன்மை ஆகியவை ஸ்டான்லியின் உள்ளத்தை தொட்டது. பிரியமானவர்களே, எபிரேயர் 10 அதிகாரம் 36 வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டிதான் இருக்கிறது. இவ்வுலக வாழ்வில் நாம் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையுடன் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று யாக்கோபு 5:11 பார்க்கிறோம். பொறுமையை பற்றி 3 ஆவிக்குரிய உண்மைகளை நாம் பார்க்க போகிறோம். பொறுமையே வல்லமை. பேஷன் இஸ் பவர். எபிரேயர் 6 அதிகாரம் 11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். நீடிய பொறுமையை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் வல்லமையை நமக்கு தருகிறது. பொறுமை சோம்பேறித்தனத்தை குறிப்பதல்ல. எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் நீங்கள் அசதியாயிராமல் நீடிய பொறுமையினால் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுகிறான். சங்கீதம் 41 கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி பொறுமையை குறித்து தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பொறுமையே விசுவாசம். பேஷன் இஸ் ஃபெய்த். எபிரேயர் 6 அதிகாரம் 15 ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எபிரேயர் 11 அதிகாரம் 9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் பொறுமைக்கு அடிப்படையாக, ஆபிரகாமின் பொறுமைக்கு அடிப்படையாக அமைந்தது அவனது விசுவாசமே. பிரியமானவர்களே, அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுக்கு பின்னாக வந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படும் தனது மகளுக்கு இறங்க வேண்டும் என்று கூப்பிட்டு கொண்டு போனால் கானானிய ஸ்திரீ. இயேசு பதிலளிக்கவில்லை. பின்னதாக இயேசு தன் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டார் என்றும் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது என்றும் கூறினார். ஆனாலும் அவ்வளவு பொறுமையுடன் பின் சென்றாள். இயேசு அவளுடைய நீடிய பொறுமையில் அவளுடைய அசைக்கப்படாத விசுவாசத்தை கண்டார். மத்தேயு 15:28 இயேசு ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக பொறுமையை அன்பு. பேஷன் இஸ் லவ். 1 கொரிந்தியர் 13:7 அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. லவ் இஸ் பேஷன் அண்ட் கைண்ட் என்று பார்க்கிறோம். அன்பு எங்கேயோ அங்கேதான் பொறுமை குடியிருக்கும். யாக்கோபு ராகேலை விவாகம் செய்ய மீண்டும் 7 ஆண்டுகள் லாபானின் வீட்டிலே பொறுமையோடு வேலை செய்தான். அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அன்பே நீடிய பொறுமையின் ஆதாரம், அஸ்திபாரமாகும். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுலடிகளார் அங்கே சொல்லுகிறான். ரோமர் 8:36-37 உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூற முற்றிலும் ஜெயகுலா இருக்கு என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே பொறுமையோடு காரியத்தை சாதிப்போம், பொறுமையோடு காத்திருப்போம்.
தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பொறுமையோடு அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்து. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்துக்கு இடைப்பிலையில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நடப்பு. தேங்க்யூ.